ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரெட் மசாலா. ஓகே, இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ ப்ரெட்டில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ ப்ரெட் அப்பப்போ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஃபுட் இல்லையா? ஸோ இப்போ சிக்காக இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்லாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அதில் ப்ரெட்டு நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எத்தனை ப்ரெட் வேணாலும் போட்டுக்கலாம், 3 அல்லது 4. ஓகேவா? நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பொறுத்து. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறது நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. ஸோ அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ எப்போவுமே வெங்காயம் நமக்கு நல்லா வதக்க ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ அதையும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல் கொஞ்சம் இருக்கக்கூடாது. ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கேரட் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்குது. பொடியாக சாப் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸாக கூட சாப் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், பார்த்துக்கோங்க. அந்த கேரட்டும் நல்லா கொஞ்சம் எல்லோயிஷாக வரும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு அந்த ப்ரெட் பிடிக்காத ப்ரெட் கூட ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ சாப் பண்ணது, அதுவும் நல்லா பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணும்போது எல்லாமே நல்லா வதங்கிடும் உங்களுக்கு. ஸோ தக்காளி, கேரட், ஆனியன் எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ அதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ அதோட 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போடுறேன். ஸோ இது இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாட் மசாலா போடும்போது. ஸோ இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதோட நான் 2 டீஸ்பூன் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ அதோட நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அதே ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அந்த மசாலாலாம் நல்லா அதோட ஜாயின் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலா ரெடி ஆனதும் நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்க ப்ரெட்டெல்லாம் பீஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4-5 பீஸாக கையிலே பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஈவினிங்கும் ட்ரை பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்ஸும் பீசஸும் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா ப்ரெட் மசாலா உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ப்ரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றியாச்சு. ஸோ சுட சுட ப்ரெட் மசாலா எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லா சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.